பிரேஸ் தி லார்ட். நான் உங்கள் சாராள். இன்றைய வசனம் நீதிமொழிகள் 28 அதிகாரம் 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். கண்டிப்பா தாங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய தாய் தகப்பன ஏமாற்றி பல பாவங்களை நீங்க ஈடுபட்டு இருக்கலாம். அதாவது குடி போதைக்கு, போதைப் பொருட்களுக்கு, இந்த மாதிரிக்கா சிகரெட்டுக்கு நிறைய விஷயங்களை நீங்க அடிமைப்பட்டு இருக்கலாம். ஆனா அவற்றை எல்லாவற்றிலிருந்து நீங்க விடுதலையாகணுமா, இந்த நாள்ல நீங்க உங்களுடைய பாவங்களை நீங்க அறிக்கை செய்யுங்க. ஏசப்பா, இது வரைக்கும் நான் எங்க அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு வந்தேன், இனிமே நான் அந்த மாதிரி காரியங்கள் பண்ணக்கூடாது. நான் உமக்கு பிரியமான பிள்ளையாவும் எங்க அப்பா அம்மாவுக்கு பிரியமான பிள்ளைகளாகவும் நான் வாழணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்க. இந்த நாள் முதற்கொண்டு தேவன் அதுதான் விரும்புறாருங்க. சில காரியங்களை நீங்க மறைமுகமாக செய்றீங்க, இந்த பாவத்தெல்லாம் யாரு பார்க்க போறா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாங்க தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால இன்று நாளில நீங்க உங்களுடைய பாவங்களை தேவனிடத்துல அறிக்கை செய்யுங்க. அதே மாதிரி கலாத்தியர் அழகான ஒரு வசனங்கள் இருக்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். அதாவது பாத்தீங்கன்னா, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்ற அவையான விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பிலிசுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுங்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்ட பாவங்கள் நிறைய உலகத்துல சூழ்ந்து நிறைய காணப்படுகிறது. இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நாமே விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாங்க இப்படிப்பட்ட பாவங்கள்ல இருந்து நம்மளை விலக்கி காத்துக்கொண்டு தேவனுடைய வசனத்தின் மூலமா நம்மள ஒவ்வொரு நாளும் நம்மளை உருவாக்கணும். அப்பா, நீங்க என்னை ஒவ்வொரு நாளும் உருவாக்குங்கப்பா. கண்டிப்பா ஒரு கல்லு எவ்வளவுக்கு எவ்வளவு செதுக்கப்படுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த கல் பளபளப்பா தெரியும். அதுதாங்க, நீங்க தேவனுடைய கரத்துல உங்களை வாழ்க்கை ஒப்பு கொடுத்து அப்பா என்னை உருவாக்குங்கப்பா, நான் உம்முடைய பிள்ளை, நான் இனிமே எந்த பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.